நான் எப்பொழுதும் இந்த மண்ணுக்கு வந்தவுடன் என்னை பாசத்தோடு வரவேற்பார் காடுவெட்டியார் அவர்கள். என்னை அன்போடு வரவேற்று எனக்கு தைரியம் சொல்லி எனக்கு பக்கபலமாக இருந்து நம் மக்களை திரட்டி சமூக நீதிக்கான உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராட்டங்கள் செய்து நம்மை ஒன்றுபடுத்திய என்னுடைய அன்பு அண்ணன் காடுவெட்டியார் அவர்கள் இன்று நம் இயக்கத்திலே இருக்கின்ற சிறு சிறு குழப்பங்கள் என்னுடைய அன்பு அண்ணன் காடுவெட்டியார் இருந்திருந்தால் இந்த குழப்பங்களுக்கு வழிவிட்டிருக்க மாட்டார். ஐயாவை சுற்றி தீய சக்திகள் மட்டுமல்ல, திமுகவின் கைகூலிகள் இப்பொழுது இருக்கின்றார்கள். காடுவெட்டியார் அவர்கள் இருந்திருந்தால் அவர்களை விரட்டி அடித்து ஐயாவிடம் தெளிவாக சொல்லி இந்த சூழலை தவிர்த்திருப்பார். அந்த வகையில் அண்ணன் காடுவெட்டியார் அவர்களை நான் மட்டுமல்ல, நீங்களும் மிகப்பெரிய வேதனைகள் இருக்கிறீர்கள். ஆனால் அந்த வேதனையில் ஒரு செய்தி, நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக செயல்பட்டு நம்முடைய காடுவெட்டியாருடைய கனவு நாம் ஆள வேண்டும், இந்த மண்ணை நாம் ஆள வேண்டும் என்ற கனவை நினைவாக்குவோம். அதற்கு என் தம்பிகளும் என் தங்கைகளும் வாருங்கள், நாம் எல்லோரும் முன்னேற வேண்டும், நமக்கு முன்னேற்றம் வர வேண்டும். என் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் படிப்பு வேண்டும், வேலை வேண்டும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். அதுதான் என்னுடைய எண்ணம். அந்த எண்ணத்திற்காகத்தான் 100 நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கு சென்று அனைத்து தரப்பு மக்களை சந்தித்து சென்னை பகுதி, வடக்கு கடைகோடு பகுதி, கும்மிடிப்பூண்டிக்கு சென்றேன், திருவள்ளூர் மாவட்டத்திற்கு சென்றேன், தென்கோடு பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நான் சென்றேன், அங்கே மக்களை சந்தித்தேன். கிழக்கு பகுதி நாகை மாவட்டம், தஞ்சை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், மயிலை மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், மேற்கு பகுதி கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டத்துக்கு நான் சென்றேன். இப்படி பல மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்ற எண்ணத்தில், குறிப்பாக இந்த கேடுகட்ட வன்னியர் விரோத, மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற உறுதியோடு நான் இங்கே வந்திருக்கின்றேன். அந்த உறுதியோடு நான் இங்கே இருக்கின்றேன். இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்க வேண்டும். தமிழக மக்களே, என் தம்பிகளே, என் தங்கைகளே,